ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிக்கு குட்டி சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஈவினிங் ஸ்பெஷல் ஸ்நாக் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பேன் வச்சுக்கிறேன். நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு கொஞ்சம் கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு நம்ம ட்ரை டேட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம நெய்யில் ஒரு 2 வதக்கிட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி கிரேப்ஸ்லாம் பலூன் மாதிரி வந்த உடனே நீங்கள் வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த திராட்சையும் முந்திரியும் நெய்யில் வறுத்து சாப்பிட்றது தனி சுகங்க. நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. அதை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. தென் நான் ஒரு கப் ரவை எடுத்துருங்க. அது நம்ம நட்ஸ் வறுத்த நெய்யிலே வறுத்து எடுத்துக்கலாம். ஓகே காய்ஸ், இந்த மாதிரி ரவை உதிரியாக வந்த உடனே நம்ம கேஸை சிம்மில் வச்சுக்கலாம். இந்த ரவையும் வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரவை எடுத்த பவுல்லே 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றாச்சு. ஆனால் தண்ணி கொஞ்சம் நேரம் பாயில் ஆகணும்ல, பாயில் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பாயில் ஆகிறதுக்கு சும்மா 2 மினிட்ஸ் போதும். அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. தண்ணி நல்லா சுட்ட உடனே நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்தோம்ல ரவை, அதை அந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரவையை தண்ணியில் ஆட் பண்ண உடனே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த தண்ணியில் இருக்க ரவை கட்டி ஆகாமல் இருக்கும். அப்புறம் நம்ம ரவை தண்ணியில் ஆட் பண்ணோம்ல, அந்த கப்பில் 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ண உடனே லைட்டாக தண்ணி வரும். நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த தண்ணி போயிடும். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அப்புறம் நான் கேசரி பவுடரில் லைட்டாக தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். அதை நாம் இப்போ ரவையில் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கேசரி பவுடர் இல்லைன்னா ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கலரே வேணான்ட்டா நீங்கள் ஒயிட்டே விட்டுடலாம். இப்போ நம்ம நெய்யில் வறுத்த நட்ஸ் எல்லாத்தையும் ரவையிலேயே சேர்த்துடலாம். சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், பார்த்த உடனே சாப்பிடணும் போட தோணுது. எனக்கே சாப்பிடணும் போட தோணுது. இப்போ நம்ம 1.5 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ண உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் வந்துட்டு நமக்கு லைட்டாக சைடில் வரணும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மறுபடியும் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெய் பார்த்தீங்கன்னா நமக்கு சைடில் தெரிஞ்சிடுச்சு. இதுவே நமக்கு போதும். உங்களுக்கு நெய் நிறைய பிடிக்கும்னா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், நம்மளுடைய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.